This video is sponsored by Vasant & Co. மனிதர்களுக்கு எளிதில் கிடைக்கிற ஒரு இயற்கை அளித்த ஒரு மருத்துவ குணமிக்க ஒரு உணவு அப்படின்னா அது நெல்லிக்காயை சொல்லலாம். ஏன்னா நெல்லிக்காயில ஆயுர்வேத மருத்துவத்துல இருந்து பல பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கான நிறைய சக்திகள் இருக்கு. சோ நெல்லிக்காய் அப்படின்னா எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? வைட்டமின் சி அதுல அதிகமா இருக்கிறது தான் இல்லையா? சோ வைட்டமின் சி மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான பல நன்மைகளும் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸ தினமும் காலையில நம்ம குடிச்சாலோ இல்ல நெல்லிக்காவை நம்ம தினமும் காலையில சாப்பிட்டு வந்தாலோ நம்மளோட உடல் ஆரோக்கியம் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்ப இருக்கிற இந்த ஜெனரேஷன்ல நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனைனாலும் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா அதுக்கான ஒரு தீர்வா இருக்கிறது தான் நெல்லிக்காய் ஜூஸ். சரி, இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால என்ன மாதிரியான உடல் ஆரோக்கியம் நமக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரையுது. சோ எலும்பு சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கும். தினமும் காலையில நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கும் போது உங்களுக்கு எலும்புகள் ஆரோக்கியமா ஆகுது. புற்றுநோய் SOD அதாவது சூப்பர் ஆக்சைடு டிஸ்மோடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உட்பொருள் நெல்லிக்காயில அதிகமா இருக்கிறதுனால புற்றுநோய் உண்டாக்குறத தடுக்குது. அது மட்டும் இல்லாம உடல் சூட்டு அதிகமா இருக்கும்போது இந்த வைட்டமின் சி நிறைஞ்ச நெல்லிக்காய் ஜூஸ நம்ம குடிக்கிறோம், அதுவும் கோடை காலத்துல குடிக்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா உடல் சூட்டு தனியும். நீரழிவு நோய் இப்ப இருக்கக்கூடிய பெரிய நோயா எல்லா இடத்துலயுமே பேசப்படுது. இந்த நெல்லிக்காய் ஜூஸ் நீங்க தினமும் தேன் இல்ல மஞ்சள் கலந்து குடிக்கும்போது உங்களுக்கு நீரழிவு நோயும் குணமாகுது. கண் பார்வை மேம்படுறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் அப்படி பயன்படுத்துது. சோ நெல்லிக்காய் ஜூஸை நீங்க தினமும் காலையில சாப்பிடும்போது கண்புரை, கண் எரிச்சல், கண் அரிப்பு, கண் சிவப்புன்னு எல்லாமே குணமாகும். இன்னும் சொல்ல போனா நெல்லிக்காய் ஜூஸ் நீங்க காலையில குடிக்கிறதுனால இதயம் வலுப்பெறுது. பல இதய பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு தடுக்குது. தூக்கமின்மை, தூக்கம் இல்லாதவங்க நீங்க டெய்லி காலையில நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கும் போது உங்களோட உடல் ஆரோக்கியமா இருக்கிறது மட்டும் இல்லாம இரவுல நல்ல நிம்மதியான தூக்கத்தை உங்களுக்கு பெற முடியுது. வாய் ஆரோக்கியம், வாய் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு தினமும் காலையில பற்களை நீங்க விளக்கின பிறகு ஒரு முறை நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கும் போது உங்களுக்கு வாய் ஆரோக்கியமும் கிடைக்குது. இன்னும் சொல்ல போனா மலச்சிக்கல், பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தினமும் காலையில இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸோட உடல் ஆரோக்கியம் நிறைய இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா பெண்கள் நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் தாண்டி சரும ஆரோக்கியத்துல இந்த நெல்லிக்காயோட பயன்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமா, பெண்களோட அழகுக்கும் நெல்லிக்காய் ஒரு மிக முக்கிய காரணமா இருக்கு. சரி, இந்த நெல்லிக்காய சருமத்துக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், எதை கூட பயன்படுத்தலாம் அப்படின்றதுதான் இப்போ டீடைல்டா பார்க்க போறீங்க. நெல்லிக்காவை சருமத்துக்கு அப்படிங்கும் போது ஸ்க்ரப்பரா, மாஸ்கா எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். நெல்லிக்காய் மற்றும் பப்பாளி மாஸ்க். நெல்லிக்காயோட பப்பாளியை சேர்த்து மாஸ்க் மாதிரி நம்ம பண்ணலாம். ஏன்னா இந்த பப்பாளியோட நெல்லிக்காவை சேர்க்கும் போது உங்க சருமத்துல இருக்கக்கூடிய நல்ல அழுக்குகள் இருக்கு பாருங்க, அது எல்லாமே வெளியேற்றி சருமத்துல இருக்கக்கூடிய கருமையும் போக்கும். பப்பாளிய நல்லா கூழ் மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூட நெல்லிக்காய் சாற்று 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இது ரெண்டுத்தையுமே நல்லா கலந்த பிறகு ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துரும். இதுதான் இப்ப உங்களோட முகத்துக்கு நீங்க மாஸ்க் மாதிரி போட போறீங்க. இதை நல்லா பயன்படுத்தின பிறகு ஒரு 20 நிமிஷம் காஞ்சிரும். அதுக்கப்புறமா குளிர்ந்த நீரால உங்களோட முகத்தை கழுவி நீங்க பார்க்கும்போது உங்களோட முகம் அவ்வளவு அழகா பளபளன்னு இருக்கும். இது 2 வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். நெல்லிக்காய், தயிர் மற்றும் தேன். நெல்லிக்காயில சருமத்துல இருக்கக்கூடிய கருமைகள் குறைக்கிற பண்பு அதிகமா இருக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இதனால வெயில அதிகமா சுத்துறவங்க நெல்லிக்காய மாஸ்கா பயன்படுத்தலாம். சோ நெல்லிக்காய பொடியாக்கிக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் தேனையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கலந்து உங்களோட முகத்துல மாஸ்க் மாதிரி தடவி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு குளிர்ந்த நீரால கழுவுங்க. உங்க முகத்துல இருக்கக்கூடிய கருமை உடனடியா நீங்கிடும். நெல்லிக்காய், மஞ்சள் மற்றும் எலுமிச்சை மாஸ்க். உங்க முகத்துக்கு முகப்பரு அதிகமா இருக்கு, அதுவும் அடிக்கடி முகப்பரு வருது, அதுல இருந்து சீழ் வர மாதிரியெல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த மாஸ்க் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாயத்தை உங்களோட முகத்துல ஏற்படுத்தும். ஆமா, நெல்லிக்காய பொடியா எடுத்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் எலுமிச்சை சாற்றையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை கலந்து மாஸ்கா உங்களோட முகத்துல போட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு பின்ன வெதுவெதுப்பான தண்ணியில உங்களோட முகத்தை கழுவும் போது உங்களோட முகத்துல இருக்கக்கூடிய முகப்பொருட்கள் கம்மியாகி முகம் அழகா மாறிடும். நெல்லிக்காய், சர்க்கரை மற்றும் ரோஸ் வாட்டர் ஸ்க்ரப்.
உங்கள் முகத்தில் நிறைய அழுக்கு இருக்குது, ஒரு மாதிரி ஸ்கின்னே ரொம்ப டேமேஜாக இருக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறவங்க இந்த நெல்லிக்காய் ஸ்க்ரப்பை பயன்படுத்தலாம். ஏன்னா நெல்லிக்காய் ஸ்க்ரப் பயன்படுத்தும் போது உங்களோட முகத்தில் மிகப்பெரிய மாற்றம் உங்களால் பார்க்க முடியும். நெல்லிக்காய் பொடியாக எடுத்துக்கோங்க, கூடவே சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க, ரோஸ் வாட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது ஒரு பேஸ்ட்டாக மாறிடும். இந்த பேஸ்ட்டை உங்களோட முகத்தில் மெல்ல ஸ்க்ரப்பர் ஆட்டம் அப்படியே நல்லா தேயுங்களேன். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா குளிர்ந்த நீரால் உங்களோட முகத்தை கழுவும் போது உங்களுக்கு எந்த ஒரு பிளமிஷஸும் ஆக்னி எதுவுமே இல்லாமல் உங்களோட முகம் அவ்வளோ பளபளன்னு இருக்கும். நெல்லிக்காவை நான் சொன்ன மாதிரி உங்களோட முகத்தில் எந்தெந்த பொருட்களோட கலந்து தேய்க்கணும் அப்படின்றத நீங்கள் கலந்து தேய்ச்சி வாரத்துக்கு 2 முறையோ இல்லை 2 வாரத்துக்கு 1 முறையோ அப்படின்னு நெல்லிக்காவை முகத்துக்கு பயன்படுத்தும் போது உங்களோட முகம் கருமை எல்லாமே நீங்கி அழகான ஒரு ஈவன் ஸ்கின் டோன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காவை சருமத்துக்கு பயன்படுத்துறதோட நீங்கள் அதை உட்கொள்ளும் போது இன்னுமே ஆரோக்கியம் கிடைக்குது. முடி உதிர்வுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக தான் நெல்லிக்காய் இருக்குது. ஏன்னா அதில் அதிகப்படியான விட்டமின் சி இருக்குது. ஸோ நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலையிலையும் குடிங்க, இல்லை நெல்லிக்காவாக சாப்பிடுங்க. இல்லைன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த நெல்லிக்காய் தேன் லேகியம்னு கடையில் விற்கிறாங்க பாருங்க, அது கூட வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் நெல்லிக்காவை சருமத்துக்கும் சரி உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி எப்படியெல்லாம் பயன்படுத்துறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. This video sponsored by Vasant & Co.